ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த மருத்துவம்பாடி கூட்டுரோடு பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 40 வயது மிக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்ததை போலீசார் கைப்பற்றினர். பின்னர் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் தலையிலும் கழுத்திலும் யாரோ தாக்கி கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் மற்றும் உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இறந்தவர் செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய மேலையூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரிய வந்தது. ரமேஷ் ரயில்வே துறையில் சுமை தூக்கும் தொழிலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். பின்னர் கொலை குறித்து போலீசார் துப்பு துலக்கிய போது இறுதியாக ரமேஷ் தனது நண்பரான கார்த்திக்கோடு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் கார்த்திக்கிடம் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ரமேஷும் கார்த்திக்கும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். அப்போது ரமேஷ் கார்த்திக்கிடம் 16 லட்சம் ரூபாய் கடனாக கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கார்த்திக் தனது மனைவி தமிழ்ச்செல்வியிடம் பணத்தை வாங்கி ரமேஷிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ரமேஷ் வாங்கிய கடனை திருப்பி தராமல் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் தனது கூட்டாளிகளான ஸ்ரீநாத், திருநாவுக்கரசு மற்றும் கார்த்திக்கின் மனைவி தமிழ்ச்செல்வி ஆகிய 4 பேரும் ரமேஷை காரில் மேல்மருவத்தூருக்கு கடத்திச் சென்றுள்ளனர். காரில் வைத்து ரமேஷை சரமாரியாக 4 பேரும் தாக்கி உள்ளனர். அப்போது கார்த்திக்கின் மனைவி ரமேஷிடம் பத்திரம் ஒன்றில் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் கார்த்திக்கின் மனைவி காரில் இருந்து இறங்கியுள்ளார். பின்னர் காரில் சென்ற கார்த்திக்கும் அவரது கூட்டாளிகளும் இடையில் மது அருந்தியதாகவும் சொல்லப்படுகிறது. ரமேஷை மிரட்டிய போது ரமேஷ் தனது மனைவி உத்திரமேரூரில் உள்ளார், அவரிடம் பணம் இருக்கிறது, வாங்கித் தருகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. உத்திரமேரூர் சென்றவுடன் தனது மனைவி காஞ்சிபுரத்தில் இருப்பதாக ரமேஷ் மாற்றி சொல்லியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக்கும் அவரது கூட்டாளிகளும் ரமேஷின் கழுத்தை நெரித்து கொலை செய்து ரமேஷின் சடலத்தை மருத்துவம்பாடி கூட்டுரோடு பகுதியில் வீசிச் சென்றதாக கார்த்திக் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கார்த்திக், அவரது மனைவி தமிழ்ச்செல்வி மற்றும் சிவா ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவான கார்த்திக்கின் கூட்டாளி ஸ்ரீநாத்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.